கண்ணன் ஏதோ துவாரகாதீசனா போன பிறகு அவ்வளவு ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி, அவன் ஆன பிறகு நாங்கள் அவனை அடையணும்னு ஆசைப்படல. நந்தகோபன் குமரனா இருக்கும் பொழுதே அடையணும்னு ஆசைப்படுறோம். சொத்துக்காக ஆசைப்படல, பிரேமைக்காக ஆசைப்படுறோம். இந்த யசோதைக்கு மாட்டு பொண்ணாகணும்னு ஆசையம். ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், விஷாலமான அகன்ற கண்களாம் யசோதைக்கு, ஏராந்த கண்ணி. பொதுவா வயசாக ஆக ஆக கண்ணெல்லாம் குறுகி தானே போகும். காது கேட்காது, கண்ணு தெரியாது, சரியா தெரியாது, இப்படியே பாப்பா. யசோதைக்கு மட்டும் வயசாக விரிஞ்சு போறதும், விஷாலமா போகிறது. அது எப்படின்னு கேட்டா வியாக்கியானம், இளஞ்சிங்கமான இந்த கண்ணபிரான் பண்ற லீலைகள்லாம் துருத்தையும் குறுகுறுப்பையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு செகண்ட் அடுத்த லீலைன்னு அற்புத ரசத்தை பார்க்க அற்புத ரசம்னா பூர்வம் மேல போகும், கண் கிரியும் இல்லையா? பீபத்ச ரசம்னா தான் வெறுப்புனா தான் கண்ணு குறுகி போகும், வெறுப்பார். அற்புத ரசத்துல ஆச்சரியங்களை பார்க்க கண் அகன்று போகும் இல்லையா? இவனும் விடாத ஆச்சரியம் காண்பிக்கிறான். ஒரு நிமிஷம் பார்த்தா மலையே தூக்கி நிற்கிறான், அடுத்த நிமிஷம் பார்த்தா பாம்பு மேல ஆடிட்டு இருக்கான், அடுத்த நிமிஷம் பார்த்தா ராசலீலன்னு அத்தனை கோபிகளோட ஆடுறான், பாம்பு வாய்க்குள்ளேயே போயிட்டு வெளியில வரான். ஆச்சரியங்களை பார்த்து ஏறான் இந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்.